எப்போ நாம் நம்மை ஒரு ஆத்மாவாக நாம் அறிகிறோமோ அப்பொழுதிலிருந்து நம்முடைய முன்னேற்றம் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் முன்னேற்றம்ங்கிறது கிடையாது, விழுந்து கிடக்கிறோம். ஆத்மான்னு புரிஞ்சினதுக்கு அப்புறம் நம்முடைய உண்மையான தன்மையை அடைய வேண்டும், பகவானுடைய நித்திய தாசனாக மாற வேண்டும் அப்படிங்கிற முயற்சி வினாடிக்கு வினாடி தொடர்கிறது. அந்த விதத்தில் ஒவ்வொரு வினாடியுமே நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம எந்த விதத்திலையும் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்காக 365 நாள் காத்துட்டு இருக்க போறதில்லை. எப்படி இருந்தாலும் அனைவருக்கும் வரக்கூடிய நாட்கள் நல்ல விதமாக அமைய வேண்டும், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் உண்டாக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு தொடங்குகிறேன். நாம் இன்னைக்கு 19வது பாசுரம் பார்த்துட்டு இருக்கோம். 19வது பாசுரம் ஏற்கனவே படிக்கப்பட்டது, நான் மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். இன்னொரு முறை படிக்கலாம். இதுல முக்கியமா ஒரு விஷயம், தமிழ் பாஷை தெய்வ பாஷை. எப்படி சம்ஸ்கிருதமோ அதை போல அகஸ்தியரால் உண்டாக்கப்பட்ட பாஷை. குறுமணி போற்றி தந்து கோலையம் செழிக்க வந்த அப்படின்னு தமிழை பத்தி பேசுவார். நறுங்கனி சாரே நாவில் நடம்புரி இன்பத்தேனே வெறிகமிழ் பொதியும் தன்னில் வீட்டிடும் தென்றற்காற்றில் செறிந்திடும் மானே எங்கள் சிங்கார தமிழை வாழி அப்படின்னு தமிழை பாடு. எதனால? அகஸ்தியன்கிற முனிவரால் உண்டாக்கப்பட்ட பாஷை. அப்போது எதுக்காக உண்டாக்கியிருக்கார்? ஆன்மீகத்திற்காகத்தான், பகவானை பாடுவதற்காக உண்டாக்கப்பட்ட பாஷை. அப்போ தமிழை அனுபவிக்கிறது அப்படின்னா எப்படி அனுபவிக்கணும்? பகவானோட சேர்த்து அனுபவிக்க வேண்டும். பகவானை பாடக்கூடிய உன்னமான பாடல்கள் மூலமாக நாம் தமிழை அனுபவிக்க வேண்டுமே தவிர தமிழை தனியாக அனுபவிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்தோம்னா, எப்படி ராவணன் சீதையை ராமர்கிட்ட இருந்து பிரிக்கிறானோ அதை போல தமிழுக்கு சினிமா பாட்டு எழுதுறது, வேற லௌகிகமான விஷயங்களை பற்றி பாடுறது, அப்படிங்கிற விதமா தமிழுடைய அழகை மட்டும் தனித்து பகவானிடமிருந்து பிரித்து அனுபவிப்போமானால் அது தவறானதாகும். அப்போ இங்கே நாம தமிழை பகவானோட சேர்த்து அனுபவிக்கிறோம். இது ஒரு உன்னதமான சேவையாகிறது. இந்த இந்த அனுபவம், இந்த தமிழை அனுபவிக்கிறதே கூட ஒரு உன்னதமான சேவையாகிறது. அந்த விதத்துல இந்த பாசுரம் ரொம்ப அருமையானது. இந்த திருப்பாவை பார்ப்போமானால் 30 பாடல்கள் 30 நாளைக்கு அப்படின்னா அதுல 15 அப்படி பிரியறது, இயல்பா அப்படி பிரியறது. முதல் 15 பாடல்கள் பார்ப்போமானால் பிரச்சாரம். ஒரு ஒரு கோபி மற்ற கோபியர்களை அழைக்கிறாள். நாம பகவானை போய் பார்க்கலாம், பகவானுடைய இல்லத்திற்கு போகலாம், யசோதை நந்தகோபனுடைய இல்லத்திற்கு போய் பகவானுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய சேவைக்காக பிரார்த்திக்கலாம் அப்படின்னு முதல்ல இருந்து எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிக்கிறார். அப்போ 15 பாடல்கள் முதல்ல கொஞ்சம் பகவானை பற்றி மகிமைப்படுத்தி பகவானை பாடுவதால் என்ன பயன் கிடைக்கும் அதையெல்லாம் சொன்ன பிறகு எல்லாரையும் அழைக்க போறான். ஸோ அந்த விதமாக 15 பாடல்கள் முடிஞ்சது. 16வது பாடலிலிருந்து எல்லா கோபியர்களும் புடைசூழ இங்க வந்துடுறாங்க. எங்க நந்தகோபுருடைய இல்லத்துக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான குளிக்கிறது, உடை உடுத்திக்கிறது அதெல்லாம் பண்ணிட்டு தங்களுடைய விரதத்தை நல்ல விதமாக ஆரம்பிக்கிறார்கள். அதற்கு பிறகு இங்க பகவானுடைய இல்லத்திற்கு வந்து சேர்கிறார்கள். அங்க வந்ததுக்கு அப்புறம் முதல்ல வாயிற்காப்போன்ல இருந்து ஒவ்வொருத்தரையா எழுப்புறாங்க. வாயிற்காப்போன் எழுப்பினது பிறகு நந்தகோபுரை எழுப்புறாங்க, யசோதாமாயை எழுப்புறாங்க, பலதேவரை எழுப்புறாங்க, அப்புறம் கிருஷ்ணரை எழுப்புறாங்க. அப்படி வரும்பொழுது இங்க நாம் இந்த அற்புதமான பாடலை பார்க்கிறோம். ஒரு சந்தேகம் கூட உண்டாகலாம் சில பேருக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னா, ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் எழுப்பின்னு வந்தாச்சு, என்ன நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பலவிதமாக பலரையும் குறை சொல்கிறாள். நீ ஏன் இவ்வளவு நேரம் தூங்குற? உனக்கு என்ன கும்பகர்ணனோ? உன்னோட தூக்கத்தை, தன்னோட தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டான், அவங்ககிட்ட தோத்து போய் இந்த விதமா எல்லாம் சொல்லும்போது பகவான் இன்னும் தூங்கிட்டு இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கான பதிலும் அழகா நமக்கு படிப்படியாக வரும். பகவான் நம் ஜீவாத்மாக்கள் எல்லோரையும் சொந்தம் கொண்டவர். நாம் எல்லோரும் அவருடைய சேவகர்கள். அப்போ பகவான் நமக்கு என்ன பண்றார்? சேவகர்களுக்கு சேவையை கொடுத்தா தானே அவர் சேவகராக முடியும் இல்லையா? நாம் எல்லோரும் சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறோம். அப்போ நமக்கு சேவை செய்வதுதான் பகவானுடைய மிகச்சிறந்த செயலாகிறது. நித்தியானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமா. ஜீவாத்மாக்கள்
தன்னுடைய உண்மை நிலையை புரிந்து கொள்ளும் பொழுது தன்னை பகவானுடைய சேவகனாக புரிந்து கொள்கிறார்கள். அப்போ அவங்க அதுக்கப்புறம் ஏங்குவது எதுக்கு அப்படின்னா பகவானுடைய சேவைக்காக தான். அப்போ அந்த சேவையை தரக்கூடிய அந்த தலையாய கடன் பகவானுடையதாகிறது. ஸோ அந்த விதத்தில் ஆண்டாள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜீவாத்மா மற்ற ஜீவாத்மாக்களை எல்லாம் அழைச்சிண்டு பகவான்கிட்ட போகிறா. அப்போ ஆண்டாள்ங்கிறது உண்மையில் நாம் சொல்லணும் பகவானுடைய அந்தரங்க சக்தி இல்லையா? அந்த அந்தரங்க சக்தியின் துணையோடு தான் நாம் எல்லோரும் ஜீவாத்மாக்கள் எல்லோரும் பகவானுடைய அந்த அந்தரங்கத்திற்குள் நுழைகிறோம். பகவானுடைய சொரூப சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைகுண்டம் கோலோகம் அது எல்லாமே பகவானுடைய சொரூப சக்தி. அதுக்கு இந்த ஆண்டாள் நாச்சியாருங்கிற அந்த சக்தியின் மூலமாக நாம் உள்ளே நுழைகிறோம். மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். மூல பிரகிருதி பகவானுடைய உன்னதமான அந்த சக்தி இருக்கே, அது அதன் வாயிலாக இந்த ஜீவசக்தி அதற்குள் நுழையிறது. பகவானுடைய சுரூப சக்திகள் நுழைந்து நித்தியமாக பகவானுடைய சேவையில் ஈடுபடுகிறது. அந்த விதமாக நாம் இந்த ஸ்லோகத்தை நாம் பார்க்க வேண்டும். ஸோ இங்கே நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, வாசல்ல வந்துட்டாங்க, கதவை திறப்பதற்காக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ கிருஷ்ணருடைய கதவு திறக்க வேண்டும் இல்லையா? கிருஷ்ணருடைய கதவை திறக்கணும். அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க, கிருஷ்ணா நீ படுத்து தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நப்பின்னைக்காக நப்பின்னைக்காக பாடுறாங்க. நப்பின்னைங்கிறது யாரு? கிருஷ்ணருடைய மனைவி. நமக்கு எல்லாருமே உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், என்ன பிருந்தாவனத்தில் கிருஷ்ணருக்கு கல்யாணமே ஆகலையே, அவருக்கு ஏது மனைவி அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு உண்டாகும். ஆனால் உண்மையில் எப்போவுமே நமக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா, பகவான் தன்னுடைய சக்திகளிலிருந்து ஒருபொழுதும் பிரிவதில்லை. சக்திகளோடையே அவர் இருக்கிறார் எப்பொழுதுமே. ஸோ அந்த விதத்தில் பகவான் கூட அவருடைய சக்தியும் இருக்கிறார். அந்த தத்துவத்தை ஆண்டாள் நாச்சியார் பாடுகிறார். மேலும் நப்பின்னை அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவத்தை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து நக்னஜீதி, அந்த 7 காளைகளை அடக்கி திருமணம் பண்ணிக்கிறார் இல்லையா? அவங்க யாருன்னா யாதவர், பிருந்தாவனத்தை சேர்ந்த யாதவர் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பிருந்தாவனத்தின் நப்பின்னையை திருமணம் செய்து கொண்டதனால் அவரை நப்பின்னையோடு சேர்த்தே எப்பொழுதும் பாடுகிறார்கள். பல மனைவியர்கள், அந்த 8 மனைவியர்களும் ஒருவர் நக்னஜித் அப்படிங்கிற ஒரு அரசருடைய மனைவி மகள். அவருக்கு திருமணம் செய்யணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், 7 காளைகளை வச்சிருக்கார். இந்த 7 காளைகளை யார் அடக்குவாரோ அவர் தான் திருமணம் செய்து கொள்ளலாம். ரொம்ப அழகியான மகள் நக்னஜீதி, நப்பின்னை. அவளை திருமணம் செய்து கொள்ள பல அரசர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் 7 முரட்டு காளைகளை அடக்கக்கூடிய திறமை யாருக்குமே இல்லை. அது ராஜாவுக்கும் தெரியும். அவருக்கு தன் மகளை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்ய வேண்டும்ங்கிற ஒரே ஆசையினால தான் இப்படி முடியாத ஒரு காரியத்தை பண்ண சொல்றார். 7 காளைகளை அடக்கணும் அப்படின்னு. உடனே பகவான் வரார். கிருஷ்ணர் வந்து என்ன பண்றார், 7 வடிவங்களை எடுத்துக்கிறார். 7 வடிவங்களை கொண்டு 7 காளைகளை அடக்குகிறார். இந்த 7ம் பசுமாடு மாதிரி அப்படி நடந்து வர மாதிரி பண்றார். அதன் மூலமாக அவர் நப்பின்னைக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பல மனைவிகள் இருக்காங்களே அப்படின்னு நீ கவலைப்பட வேண்டாம், என்னுடைய நேரத்தை நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒதுக்கணும் அப்படின்னு கிடையாது. எப்படி நான் 7 வடிவங்களாக இங்கே மாறினேனோ, 7 முழு கிருஷ்ணர், அதே ஒரு கிருஷ்ணர் இப்போ 7 கிருஷ்ணர். அவருடைய நகல் அல்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு கிருஷ்ணர். நகல்னு நினச்சிக்கூடாது. ஒரு கிருஷ்ணர் ஒரிஜினல், மிச்ச கிருஷ்ணர்லாம் காப்பி அப்படி கிடையாது. ஒரே கிருஷ்ணர் பலவாக தன்னை விரித்து கொள்ள. இது மாதிரி என்னால் கோடானு கோடி வடிவங்களுக்கு விரித்து கொள்ள முடியும். என்னையே கணவனாக அடைய வேண்டும், என்னையே காதலனாக அடைய வேண்டும் அப்படின்னு பாவம் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நான் என்னையே வழங்குகிறேன் முழுமையாக. கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை, ஒரு நிமிஷம் உனக்கு ஒரு நிமிஷம் உனக்கு அப்படி இல்லை. என்னை முழுமையாக என்னால் வழங்க முடியும். பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே. எப்படி பகவான் தன்னைத்தானே விரிவங்கம் செய்து கொள்ளும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு பகவான் தான். அது வந்து எந்த விதமான குறையும் இருக்காது. பிரம்ம விமோகன் லீலையில பகவான் தரிசனம் கொடுத்தார் இல்லையா பிரம்மாவுக்கு, அவ்வளவு கோபர்களும் அவ்வளவு கன்றுகளும் ஒவ்வொரு மகாவிஷ்ணுவா மாறிட்டாங்க. மகாவிஷ்ணுவா மாறிட்டாங்க நாராயணன். அந்த அற்புதமான தரிசனத்தை பார்த்து தான் பிரம்ம சம்ஹிதை எழுதுகிறார் பகவான் பிரம்மதேவர். பிரம்ம சம்ஹிதையில் அந்த கோலோகத்தினுடைய மகிமைகளை எல்லாமே அவர் விவரித்து கூறுகிறார். இந்த விதத்தில் நப்பின்னைக்கு பகவான் உத்தரவாதத்தை தருகிறார், நீ கவலையே பட வேண்டாம், முழுமையாக நீ எப்போ என்னுடைய முழுமையான பக்தையாக உன்னை எனக்கு வழங்கினாயோ அப்பொழுதே நான் என்னை உனக்கு வழங்கி விட்டேன், உன்னை திருமணம் செய்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் தைரியம் கொடுக்கிறார். 7 காளைகளையும் அடக்கிறார். அந்த நப்பினையைத்தான்
பாடுகிறார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவத்தில் சொல்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நீலாதேவி அப்படின்னு பகவானுக்கு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 சக்திகள் சொல்லப்படுகின்றன. நீலாதேவி வந்து உண்மையில் ராதாராணி தான். ஸோ அந்த ராதாராணி தான் நப்பின்னை என்று நாம் கொண்டாடுவோம். எப்படி இருந்தாலும் தத்துவ ரீதியாக பார்ப்போமானால், இங்கே தத்துவம் அன்று பாட்டு முடியும் போது தத்துவம் அப்படின்னு வரும். தத்துவம் என்ன அப்படின்னா, மறுபடியும் பாட்டை முழுமையாக பார்க்கலாம். குத்து விளக்கு எரிஞ்சுன்னு இருக்கு. அவங்களுடைய சயன அறை வர்ணிக்கப்படுகிறது. கிருஷ்ணரும் ராதாராணியும் தூங்கக்கூடிய சயன அறை, குத்து விளக்கு எரிய, கோட்டு அப்படின்னா யானையுடைய தந்தம், கோடு அப்படின்னா யானையுடைய அந்த தந்தத்துக்கு பேர். ஸோ கோட்டு கால், யானை தந்தங்களால் கால்கள் ஆன கட்டில் இருக்கு. அந்த கட்டில் மேல மெத்தென்ற பஞ்சசயனத்துக்கு ஒரு வர்ணனை எல்லாம் கொடுக்குறாங்க. 5 விதமான பொருள்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய மென்மை, பறவைகளுடைய இறகுகள், பஞ்சு, இலவம் பஞ்சு, அதை தவிர கோரப்புல், அது மாதிரி 5 விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த 5 பொருட்கள் சேர்ந்து பண்ணப்பட்டது. அன்னத்தின் தூகை, அன்னத்தின் இறகுகள், அது மாதிரி 5 விஷயங்கள் சேர்ந்து பஞ்சசயனம். அதில் ஏறி படுத்துன்னு இருக்கார் பகவான். யாரோட? நப்பின்னையோட. நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் 2 பேரும் அப்படி பிரியாம இணைந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியிலிருந்தே ஆண்டாள் நாச்சியார் பாடுறா, எனக்கு தெரியும் எப்படி பகவான் தன்னுடைய அந்தரங்க சக்தியிலிருந்து ஒருபொழுதும் பிரிவதில்லை. அந்தரங்க சக்தியின் கூடவே பகவான் எப்பொழுதும் இருக்கிறார். அந்தரங்க சக்தியின் மூலமாக தன்னுடைய சொரூப சக்தியை விவரிக்கிறார். அவ்வாறு விவரித்த அந்த சொரூப சக்திக்குள் அனைத்து ஜீவாத்மாக்களையும் அழைக்கிறார் இல்லையா? வைகுண்ட லோகங்கள் நம்ம சொல்லுவோம் பிரம்ம ஜோதி. இந்த ஜட உலகம் எல்லாமே ஒரு நிழல் தான். இதுக்கு அப்பால பிரம்ம ஜோதி இருக்கு. அந்த பிரம்ம ஜோதிக்குள்ள பல்வேறு கிரகங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் வைகுண்ட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வைகுண்ட கிரகங்களுக்கெல்லாம் உத்தமமாக சூடாமணியாக திகழ்வது கோலோக விருந்தாவனம். அந்த கோலோக விருந்தாவனத்தில் தான் நாம் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கிறது. அங்கே என்னன்னா, கோலோகம், கோப்பர்கள், கோபியர்கள், கோபாலன், கோக்கள் எல்லாமே கோதான். அந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியை வர்ணிக்கப்படுகிறது. மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேல் ஏறி கொத்து அலர் பூங்குழல், தலையில நிறைய பூ வச்சுருக்கா. இந்த பூங்குழல் தலைமுடியிலே இயல்பான வாசனை, பூவுடைய வாசனை, அதுக்கு மேல பூக்களையும் வச்சிருக்கா. எப்படி அணிகலன்கள் வந்து பொதுவா நமக்கு அழகு செய்யறதுக்காக நாம் அணிகலன்களை அணிந்து கொள்வோம். ஆனா பகவானுடைய சக்திகளையும் பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அணிகலன்களுக்கு அவர்கள் அழகூட்டுகிறார்கள். நாம் மறுபடியும் தமிழ் பாஷைக்கே வருவோமானால், தமிழுக்கு அழகு எப்போன்னா, அது இறைவனை குறித்து பாடும்பொழுது தான் அந்த தமிழுக்கு அழகு வருகிறது. நாம் எந்த அளவுக்கும் வேணுமானாலும் இந்த திருப்பாவையோ, திருப்பள்ளி எழுச்சி, பல்லாண்டு, நாச்சியார் திருமொழி, இந்த மாதிரி அற்புதமான திவ்ய பிரபந்தம் மொத்தத்தையுமே தமிழோடு சேர்த்து அனுபவிக்க முடியும். அந்த தமிழுக்கு அழகூட்டுவது இந்த ஆன்மீகம்தான். இந்த ஆன்மீகமான இந்த தமிழ் பாஷையை வளர்க்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். எல்லோருக்கும் உற்சாகம் ஊட்ட வேண்டும். இந்த ஆன்மீகமான சாஸ்திரங்களை படித்து அனுபவிப்பதன் மூலமாக நம்முடைய தமிழ் புலமையும் அதிகரிக்கும். அதே சமயம் அந்த தமிழ் புலமை எதுக்கு பயன்படுத்த வேண்டும்? பகவானை பாடுவதற்கும் பகவானை அனுபவிப்பதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த விதத்துல நப்பின்னை பகவான் அவர்களாய் அழகுக்கு அழகூட்டுபவர்கள். அப்படி படுத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்றா. நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, 2 பேரும் இப்படி ஒன்னா ஒட்டிண்டு படுத்துன்னு இருக்காங்க. அப்போ எழுந்திராய், வாய் திறவாய், மலர் மார்பா வாய் திறவாய், கிருஷ்ணரை கூப்பிடுறான். கிருஷ்ணா நீ எழுந்திரு, என்னோட பேசு அப்படின்னு சொல்லும்போது எழுந்துக்கல. அப்போ என்ன சொல்றா? உடனே நேரா அப்பியில் எங்க போறது? நப்பின்னை கிட்ட போறது. மைத்தடங் கண்ணினாய், மையிட்ட தடங்கண், நீண்ட கண், காது வரைக்கும் நீண்ட தாமரை மலர் போன்ற கண்களை கொண்ட நப்பின்னையே, நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான். உன்னுடைய கணவரை நீ வந்து எழுந்திருக்க விடமாட்ட. எப்படி அப்படின்னா, பகவான் எப்பவுமே தன்னுடைய அந்தரங்க சக்தியோடு இணைந்தே தான் இருக்கிறார் இல்லையா? தன்னுடைய அந்தரங்க சக்தியோடு இணைந்திருக்கிறார் பகவான். எப்பவுமே அவரை தனியா பார்த்தாலும் கூட ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அந்த மார்க், அது என்னது? அவருடைய சக்தி. பகவானுடைய மகாலட்சுமின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்ரீவத்சம். அந்த ஸ்ரீவத்சத்தின் மூலமாக பகவான் எப்பவுமே பிராட்டியை தன்னோடு இணைத்து கொண்டுதான் இருக்கார். நம்ம பார்ப்போம்,
அந்த பார்க்கடல்ல இருந்து தான் வந்தா அப்படின்னு அது ஒரு லீலை தான். அதுக்கு முந்தி இல்லையா என்ன மகாலட்சுமி இல்லையா? பார்க்கடல்ல இருந்து வந்தா வந்து எல்லாரையும் பார்த்துட்டு தனக்கு சரியான கையில மாலை வச்சுட்டே வரா. தாமரை மலர் மாலையை வச்சுட்டு தன்னுடைய சரியான கணவனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வரா. பகவான் மாலையை போட்ட உடனே பகவான் தன்னுடைய மார்பில் இடம் தருகிறார். அந்த விதமாக எப்பொழுதும் பகவான் கூடவே தான் இருக்கா. இந்த இடத்துல அவர் பிரார்த்திக்கிறார் ஆண்டாள் நாச்சியார், நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிரெழ ஒட்டாய்கான். அப்போ துயில்ங்கிறது என்ன? இது இது அந்தரங்க சக்தியின் மூலமாக பகவான் செய்யக்கூடிய துயில் இல்லையா? அந்தரங்க சக்தியில என்ன பண்றார் பகவான்? தன்னை பலவாக விரித்துக் கொள்கிறார் இல்லையா? தன்னுடைய சம்பித், சாந்தினி, ஷாதினி இந்த சக்திகளின் மூலமாக அற்புதமான வைகுண்ட லோகத்தை சிருஷ்டிங்கிறது கிடையாது உண்மையில. அவருடைய ஸ்வயம் சக்தி அப்படிங்கும்போது அது சிருஷ்டிங்கிற பேர்ல வராது. அது நித்தியமானது. அந்த நித்தியமான அந்த வைகுண்ட லோகங்களுக்குள் அவர் நித்தியமாக லீலை புரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கிருந்து பிரிவதுங்கிறது கிடையாது. அங்க அந்த சக்தி சக்திமான் ரெண்டும் ஒன்னாயிடுறது. சொரூப சக்தி பகவானுடைய சொரூபம் அது அந்த பலவிதமான விரிவங்கங்களாக ஆன்மீக உலகங்களாக எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது. அப்போ அதிலிருந்து துயில் எழறது அப்படிங்கிறது எங்கிருந்து வரும் இல்லையா? அந்த துயில் வந்து நித்தியமானது. பகவான் நித்தியமா அனுபவிக்கிறார். அதனாலதான் நித்தியம் நித்தியம்ங்கிற பேர் நாம சொல்றோம். எட்டர்னல் எட்டர்னல்ங்கிறது என்ன அப்படின்னா பகவானுடைய இந்த சொரூப சக்தி. அதுல எதுவுமே மாற்றம் அடையாது. அதுல மாற்றம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னாக்கா லீலைக்காக தான் இருக்கு. அது நித்தியமானது. நாம ராதா கிருஷ்ண கணோத்தேச தீபிகா அப்படின்னு ஒரு நூல், அருமையான ஒரு நூல், ரூப கோஸ்வாமி எழுதினது. அதுல ஒவ்வொரு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பத்தியும் வர்ணனை இருக்கு. நாம சொல்லுவோம் இல்லையா, ராகானுக பக்தி. பகவானுக்கு ராகானுக பக்தி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம கோலோகத்தை வச்சுதான் பண்ணணும். பிருந்தாவனத்தை வச்சுதான் நாம் ராகானுக பக்தி பண்றோம். அப்போ எப்படி பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் தெரிஞ்சுக்கிறோம். அதுல யார் மேலேயாவது நமக்கு விசேஷமான பற்றுதல் உண்டாகிறது. அப்போ அந்த குறிப்பிட்ட நபரை பின்பற்றி நாம் நம்முடைய பக்தியை செய்கிறோம். அப்போது ராகானுக பக்தி இயல்பான கவர்ச்சி. அவர் நம்முடைய வழிகாட்டியாகிறார், நாம் அவருக்கு பின்னால போகிறோம். அந்த விதத்துல அந்த ஒவ்வொருத்தரை பற்றியும் வர்ணனைகள் அந்த கணோதேச தீபிகால ரூபகோஸ்வாமி கொடுத்துருக்காரு. அதுல ஆச்சரியமா இருக்கும். சில பேருக்கு வர்ணனையில அவங்க தலைமுடியெல்லாம் நரைச்சு போய் பஞ்சு போல இருக்கும். சில பேருக்கு கருப்பும் வெளுப்பும் கலந்து இருக்கும். ஒருத்தருக்கு பல்லே இருக்காது ஒரு பாட்டிக்கு. அப்படிங்கெல்லாம் கூட வர்ணனைகள் இருக்கு. அப்போ அவங்க என்ன, அப்போ முதுமையே இல்லையே ஆன்மீக உலகத்துல எங்கிருந்து இந்த பாட்டி தாத்தாலாம் வந்தாங்க? முதுமை இல்லை அப்படிங்கும்போது எல்லோரும் இளமையாவே இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இந்த முதுமை எங்கிருந்து வந்தது அப்படின்னா இதுதான் லீலை. அவங்க தோற்றம் அப்படி இருந்தாலும் கூட நித்தியமா அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஆனந்தத்திலும் குறைவு இல்லை. அப்போ இந்த பற்பல பாத்திரங்களை ஏற்று அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் ஒவ்வொருவரும் முழுமையான ஆனந்தத்தில் திளைத்திருக்கிறார்கள். ஸோ இந்த விதமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பகவானுடைய லீலையில் பலவேறு பாகங்களை ஏற்று பகவானுக்கு மகிழ்ச்சியை தருகிறார்கள். நமக்கு தெரிஞ்ச இந்த அடிப்படை ஞானம் எப்பவுமே நமக்கு அதுல குழப்பங்கள் உண்டாகக்கூடாது. அடிப்படை ஞானம் என்ன? ஜீவாத்மாக்கள் எல்லாம் பகவானுடைய அங்க துணுக்குகள் தான். அந்த அங்க துணுக்குகள் என்ன பண்றது? பகவானுடைய சேவையில ஈடுபடுது. பகவான் தன்னை பல ஜீவாத்மாக்களாக விரித்தது எதற்காக அப்படின்னா தன்னுடைய ஆனந்தத்தை மேலும் மேலும் விருத்தி செய்வதற்காக. அவ்வாறு விருத்தி செய்யும் பொழுது எப்படி அது நிகழ்கிறது? பல ஜீவாத்மாக்களாக தன்னை விவரங்கம் செய்து கொள்கிறார். அந்த ஜீவாத்மாக்கள் எல்லோருமே பகவான் மேல் முழுமையான பிரீத்தி, அன்பு, பிரேமை கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த பிரேமையின் காரணமாக அவர்கள் பகவானுக்கு சேவை செய்கிறார்கள். பகவானுடைய பிரேமை எல்லார் மேலேயும் இருக்கு. எல்லாருடைய பிரேமையும் பகவான் பக்கம் இருக்கு. அப்போ என்ன ஆகுது? அந்த பிரேமை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனந்தம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக சேவானந்தம், பிரேமானந்தம் இது எல்லாம் தான் வைகுண்ட லோகத்தை ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த விதமாகத்தான் நாம் வர்ணிக்க வேண்டும். அப்போ பகவான் இந்த அளவு ஜீவாத்மாக்களாக விவரித்து கொண்டு அவர்களோடு பற்பல அன்பு பரிமாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் நித்தியமான ஆன்மீக உலகம். அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம். அது அவர்கள் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்த பாத்திரம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஐயோ இந்த பாத்திரம் நல்லா இல்லையே அப்படின்னு நாம வர்ணிக்க கூடாது. உண்மையில முகாரா யாரு? ராதாராணியுடைய பாட்டி. அவங்களுக்கு பல்லே கிடையாது. ஆனா உன்னதமான பிரேம ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஆத்மா. அப்போ
அந்தந்த ஆத்மா தனக்கென்று ஒரு பாத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த பாத்திரத்தில் அவர் முழுமையான ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அப்படி பகவான்கிட்ட பிரேமை செய்யும்போது பகவான் தன்னையே அந்த ஆத்மாவுக்கு வழங்குகிறார். அப்போ என்ன ஆயிடுது? முழுமையாயிடுது. பூர்ண தமத்துவம், ரச பூர்ண தமத்துவம் எங்க இருக்கு? பிருந்தாவனத்துல. மமாஸ்து பிருந்தாவன ஏவ வாசா. அந்த பிருந்தாவனத்தில் தான் இந்த இந்த ரசம், அதன் பூர்ண தமத்துவம், பூர்ணதர பூர்ணதம, அந்த மூன்று நிலைகள் பூர்ணதமம் அப்படிங்கிறது பிருந்தாவனம். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பூர்ணதம நிலையில் இருக்கிறார்கள். அந்த உன்னதமான ஆனந்தத்தை அந்த ஜீவாத்மா அனுபவிக்கிறது. இதுதான் பகவானுடைய புகழ். பகவானுடைய புகழ் என்ன? எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் எண்ணற்ற ஆசைகளோடு இருக்கிறார்கள். ஆன்மீக ஆசைகளோடு. பௌதிக ஆசைகளை பற்றி பேசுங்க. அந்த ஆத்மாவுக்கு ஆன்மீக ஆசை தான் உண்டு இல்லையா? ஆன்மா அதோடைய ஆசைகள் ஆன்மீகமானவை. பௌதிகமானது ஃபால்ஸ் ஈகோ, போலி அகங்காரம். அதை பற்றி நாம பேசல. ஆத்மாவின் உண்மையான அந்த ஆசைகள், அந்த ஆன்மீகமான ஆசைகளை பகவான் பூர்ணமாக தீர்த்து வைக்கும் பொழுது அந்த பூர்ண தமத்துவம் உண்டாகிறது. மிக உன்னதமான ஆனந்தம் அங்கு உண்டாகிறது. ஸோ அந்த விதத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்துணை போதும் துயிரிழ ஒட்டாய்கான். உன்னை விட்டவர் நீ பிரியவே அனுமதிக்க மாட்ட. அது என்னது? அது ஒரு குறையா? இல்லை, அது ஒரு குறை அல்ல. அது மாறாக அது நிறை. பகவானுக்கு பூர்ணமான ஆனந்தத்தை உண்டாக்குகிறாள் அப்படின்னா நப்பின்னை எப்பேற்பட்டவள்? அந்த நீலாதேவியாக குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீதேவி பூதேவி உங்களுக்கெல்லாம் மேலாக நீலாதேவி. அவ வைகுண்ட லோகத்தில் மட்டும் பகவானுக்கு சேவை செய்கிறாள் அப்படிங்கிற மாதிரி நாம பார்க்கிறோம். அவங்க இந்த பகவானை விட்டு ஒரு பொழுதும் பிரிவதில்லை. இந்த பௌதிகமான இந்த சக்தி, பகிரங்க சக்தி, நாம தெரியும் பகவானுக்குள்ளிருந்து வெளிப்படுகிறாள், மீண்டும் பகவானுக்குள் சென்று மறைகிறாள் இல்லையா? ஜட சிருஷ்டி உண்டாகும் பொழுது எப்போ மகாவிஷ்ணு மூச்சு விடுவாரோ அப்போ பிரபஞ்சங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றன. மூச்சு திரும்ப உள்ளே இருக்கும்பொழுது பிரபஞ்சங்கள் எல்லாம் உள்ள போகுது. ஒரே ஒரு மூச்சில் எல்லாம் உண்டாது. தோன்றி அவை நிலை பெற்று மறைந்து போகக்கூடிய மூன்று செயல்களும் அவருடைய ஒரு மூச்சிற்குள் நிகழ்கின்றன. அந்த விதத்துல இந்த பகிரங்க பிரகிருதி தோன்றி மறைகிறாள், பகவானுக்குள்ள போயிடாள், அழிந்து போவதில்லை. அந்த சக்தி அவருக்குள் நிலை பெறுகிறாள். ஆனா அந்தரங்க சக்தி நித்தியமாக எப்பொழுதும் விரிக்கப்பட்டிருக்கிறாள். அந்த வைகுண்ட லீலைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அங்க காலம் என்ன பண்றது? காலம் சேவகன் ஆயிடுது. நாம இங்க காலத்துக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? நாம தொடர்ந்து மாற்றங்களை அனுபவிக்கிறோம். விரும்புகிறோமோ இல்லையோ நம்முடைய உடல் மாற்றமடைகிறது, நம்முடைய மனம் மாற்றமடைகிறது, நம்முடைய சூழ்நிலைகள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறுகிறது. நாம் அதை பிடிச்சி வச்சுக்க பயப்படுறோம். எப்படி அர்ஜுனன் சொல்றார், கார்பண்ய தோஷோ அபகத ஸ்வபாவ. கார்பண்யம்ங்கிற தோஷம் என்னை பற்றி கொண்டது கிருஷ்ணா, அதனால நான் கஷ்டப்படுகிறேன். என்னுடைய இந்த பௌதிகமான சுகங்களை, ஐஸ்வர்யங்களை இழக்கக்கூடாது அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆனால் காலம் எப்படியும் என்னை இதிலிருந்து பிரிக்கத்தான் போகிறது. ஆனாலும் இந்த கார்பண்ய தோஷத்தின் காரணமாக நான் இதை தொடர்ந்து அனுபவிக்க ஆசைப்படுகிறேன். கிருஷ்ணா, எனக்கு நீதான் குரு, உன்னிடம் சரணாகதி செய்கிறேன், நீ எனக்கு வழிகாட்டுவாயா? எது ஸ்ரேயஸ் அது எனக்கு தெரிய வேண்டும். பிரேயஸ் வேண்டாம், தற்காலிகமானது. ஸ்ரேயஸ், நித்தியமான ஸ்ரேயஸ் இது ஆன்மீக உலகத்தை அடைவது. அதுக்கான வழியை நீ காட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார் இல்லையா? அதை போல நாம் அந்த ஆன்மீகத்தை நாடுகிறோம். அதுதான் பாவை நோன்பு. ஆண்டாள் நாச்சியார் சொல்லக்கூடிய பாவை நோன்பு. இந்த ஆத்மா பௌதிகத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஆத்மா அந்த பாவை நோன்பு செய்வதன் மூலமாக பகவானோடு தன்னை இணைத்துக் கொள்கிறது. அப்போ ஆண்டாள் நாச்சியார் சொல்றதை போல சில சில விஷயங்களிலிருந்து விலகுகிறோம். மையிட்டு எழுதுவோம், மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம், தீக்குறளை சென்றோதும். இப்படி ஒவ்வொரு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி விரதம் 30 நாள். அந்த விரதம்ங்கிறது என்ன? நமக்கு ஆயுசு முழுக்க விரதம் தான். என்ன விரதம்? பௌதிகமான பொருள்களை பௌதிகமாக பார்க்கக்கூடாது, என்னுடைய சுகத்திற்காக என்று நினைக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய விரதம். வாழ்நாள் முழுதும் அனுஷ்டிக்கக்கூடிய விரதம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் பகவானோடு இணைத்து பார்க்க வேண்டும். ரசோகமப்சு கவுத்தேய பிரபாஸ்மி சசி சூரியோ. பகவான் சொல்றார், சூரிய சந்திரனுடைய வெளிச்சம் நான் தான், நீரின் சுவை நான் தான் இல்லையா? அது மாதிரி எல்லாவற்றிலும் பகவானை பார்க்க வேண்டும். உண்மையில பகவானை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? இருக்கக்கூடிய அனைத்துமே பகவான் தான் இல்லையா? அந்த விதத்தில் நாம் பகவானை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப நாம என்ன பண்றோம்?
போலி அகங்காரம் அப்படிங்கிற கண்ணை கொண்டு பார்க்கிறோம். நான் இந்த உடல் என்று ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? நான் இந்த உடல் அப்படின்னு ஏத்துன்றதுக்கு அப்புறம் இந்த உடலில் இருக்கக்கூடிய புலன்களின் மூலமாக இந்த உலகப் பொருள்களை அனுபவிக்க முயற்சி செய்கிறோம். தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு பஜாயத்தே. இந்த பௌதிக கண்களை கொண்டு பௌதிக பொருள்களை நாம் பார்க்கும் பொழுது பௌதிக பற்றுதல் நமக்கு உண்டாகிறது. அப்ப நமக்கு என்ன வேண்டியது? ஆன்மீக கண். சக்ஷுர் உன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே. இந்த பௌதிக கண்களால் இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருந்த நமக்கு ஆன்மீகம் அப்படிங்கிற கண்ணை திறந்து வைக்கக்கூடியவர் நம்முடைய குருநாதர். அதனால் அவருக்கு நாம் நமஸ்காரத்தை தியாயம் ஸ்துவம் தஸ்ய யசஸ்திரி சந்தியா, அவருடைய புகழை மகிமைகளை எப்பொழுதும் மனத்தில் கொண்டு பாடுகிறோம், நமஸ்காரம் செய்கிறோம். முக்காலங்களில், முக்காலங்கள்னு அர்த்தம் எப்பொழுதும் குருவை நினைத்து கொண்டிருக்கிறோம். அவர் இந்த பௌதிகத்தில் ஊறி பௌதிக புலன்களை கொண்டு இந்த உலகத்தை பார்க்கும்போது நாம் என்ன பண்றோம்? இதெல்லாம் எனக்காக, எனக்காக உலகம் பிறந்தது, எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக அப்படின்னு எல்லாமே எனக்கு 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 அப்படிங்கிற எண்ணம் எப்போ உண்டாருது? போலி அகங்காரத்தின் மூலமாக உண்டாய். நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தவன், இந்த உலகத்தை அடக்கி ஆளுபவன், இது எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும், என்னுடைய சுகத்திற்காக வர வேண்டும், நான் அனைத்துக்கும் சொந்தக்காரனாக வேண்டும். இந்த மாதிரி எண்ணங்கள், இதைத்தான் பொறாமைன்னு சொல்றது. பொறாமைன்னா யார் மேல பொறாமை? பகவான் மேல பொறாமை. பகவான் சொந்தக்காரர், பகவான் கட்டுப்பாட்டாளர், பகவான் அனுபவிப்பாளர். ஆனா இதெல்லாம் நான் அப்படின்னு சொல்லும்போது நாம் அந்த தவறான பாவத்திற்கு வருகிறோம். அப்பதான் நாம் எல்லாத்தையும் பௌதிகமாக பார்க்கிறோம். நம்மை ஒரு பௌதிக உடலாக, இந்த பௌதிக புலன்கள் மூலமாக இந்த பொருட்களை எல்லாம் பௌதிகமாக அனுபவிக்க ஆசைப்படுகிறோம். அந்த நிலையில தான் பால்கு வைராகியம் உண்டாகிறது. எப்படி? இதையெல்லாம் அனுபவிக்க பார்த்து தோற்று போகிறான் ஒருவன். தோற்று போகிறான். எப்படி? இந்த உடம்பையே காப்பாற்ற முடியல, முதுமை வருது, பல்லு விழுந்து போகுது, காது கேட்க மாட்டேங்குது, கண் தெரிய மாட்டேங்குது, மூக்கில் நுகர்ச்சி சுவை போகிறது, உடம்பெல்லாம் வலிகளும் பலவிதமான தொந்தரவுகளும் உண்டாகிறது. அப்போ இந்த உலகமே வேண்டாம், திரும்ப திரும்ப பிறந்து இறக்கக்கூடிய நிலை எனக்கு வேண்டாம், எல்லாவற்றையும் துறக்கிறேன். அது பேர் ஃபால்கு வைராகியம்னு பேர் வச்சுட்டார் ரூப கோஸ்வாமி. போலி வைராகியம். ஏன்னா அப்பா உன்னுடைய பார்வையிலேயே கோளாறு இருக்குப்பா, இதெல்லாம் பௌதிகமான பொருட்களாக பார்க்கிறாய், நீ அனுபவிக்க வேண்டிய பொருட்கள் என்று நினைக்கிறாய், நீ அனுபவிக்கிற எதுவுமே உண்டாகலப்பா. அந்த பௌதிக பார்வையோடு நீ செய்யக்கூடிய துறவரம் உண்மையான துறவரம் அல்ல, போலியான துறவரம். இது நிலைக்காது, நிலைக்காது. எப்படி நாம பார்க்கிறோம்? பிரபுபாதர் ரொம்ப அழகா விளக்குவார். தன்னை ஒரு சந்நியாசியாக காட்டிக்கொள்ளக்கூடிய அந்த ஞானிகள், அருவ ஞானிகள், ஒரு காலகட்டத்தில் திரும்ப கோவில், இது ஆஸ்பத்திரி கட்டுறேன், பள்ளிக்கூடம் கட்டுறேன், கல்லூரி கட்டுறேன், பாடம் சொல்லித்தரேன், அனாதை ஆசிரமம் வைக்கிறேன், மறுபடியும் எதை மாயைன்னு சொன்னாங்களோ அதற்குள்ளேயே திரும்பி வருகிறார்கள். அது ஒரு விதத்துல மானவ சேவைன்னு நாம் பாராட்டினாலும் கூட ஆன்மீக கண்ணோட்டத்தோடு பார்க்கும் பொழுது அது ஒரு விழுதல் தான். மக்களுக்கு ஆன்மீகத்தை கொடுக்கறதுக்காக நீங்க வந்தா அதில் கோளாறு சொல்லவில்லை இல்லையா? உத்தம அதிகாரி மத்தியம அதிகாரி நிலைக்கு இறங்கி வருகிறார், என்ன பண்றார்? எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்றார். அவரவர்களுக்கு ஏற்ற விதத்தில் பிரச்சாரம் பண்ணி எல்லாரையும் பகவான் பக்கம் திருப்புகிறார். ஏன்னா அவர் யாரையும் மனிதராக பார்க்கவில்லை, சொல்லப்போனா மிருகமாகவோ செடி கொடியாகவோ தாவரங்களாகவோ கூட பார்க்கவில்லை. எல்லாரையும் ஒரு ஆத்மாவாக, பகவானுடைய நித்திய சேவகராக அவர் பார்க்கிறார். அப்போ ஒரே சமயத்தில் அவர் பகவானுக்கும் இந்த ஆத்மாக்களுக்கும் சேவை செய்கிறார். எப்படி? இந்த ஆத்மாக்களை பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறார். அப்போ ஆத்மாவுக்கும் சந்தோஷம், பகவானுக்கும் சந்தோஷம். ஸோ அந்த விதத்துல ஒரு பக்தர் எல்லாவற்றையும் பகவானுடைய சக்திகளாக பார்க்கிறார். இந்த பகவானுடைய சக்தி எதுக்காக இருக்கு? பகவானுடைய சேவைக்காக இருக்கு. அதனாலதான் ஆஞ்சநேயர் அவ்வளவு உயர்ந்த ஒரு கதாபாத்திரமாக நாம் பார்க்கிறோம் ராமாயணத்துல. ராவணன் சீத்தை மட்டும் எனக்கு வேணும், ராமரை கொல்வேன் அப்படின்னு கிளம்புறான். சீத்தையை அனுபவிக்கணும், ராமருடைய அந்தரங்க சக்தியான சீத்தை எனக்கு வேணும், ராமர் வேண்டாம் அப்படின்னு பார்க்கறதுனால ராவணன் ஒரு அசுரன். ஆனா ஆஞ்சநேயர் என்ன பண்றார்? ஆஹா, இந்த சக்தி எப்படி பிரிச்சு எடுத்துட்டு போனான் ராவணன் அப்படின்னு கோபப்படுறார். கோபப்பட்டு அந்த சீதையை திரும்ப ராமரோடு இணைக்கணும் அப்படிங்கிற ஒரே சேவைக்கு தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார். ஆஞ்சநேயருக்கு வேணுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆஞ்சநேயர் ஆத்மாராமர், முழுமையான ஆனந்தத்தை அடைந்தவர். ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாருக்கும் ஆஞ்சநேயருடைய கதை தெரிந்திருக்கும், அவதார கதை. எல்லா தேவர்களும் தங்களுடைய சக்திகளை ஒட்ட மொத்தமாக அவருக்கு வழங்கிட்டாங்க. பிரம்மாஸ்திரம் கூட அவர் ஒன்றும் பண்ணாது ஆஞ்சநேயர்.
அவர் அழிவற்றவர் சிரஞ்சீவி, அவருக்குன்னு ஒன்றும் கிடையாது, ஆனந்தமயமானவர். ஆனாலும் தாரக நாமமாகிய ராமநாமத்தில் திளைக்கிறார், ராமனுடைய சேவையில் திளைக்கிறார். இதுதான் ஒவ்வொரு ஜீவாத்மாவின் கதை. ஒவ்வொரு ஜீவாத்மாவுமே பூர்ணம், ஆத்மாராமர் தான். ஆனா அந்த ஆத்மாராமரையும் தன் பக்கம் கவரக்கூடிய சக்தி பகவானுடைய ஆத்மாராமஸ்ய முனையோகம் இல்லையா? பகவான் ஆத்மாராமர்களையும் கவர்பவர். ஜீவாத்மா உண்மையில் ஆத்மாராமர் தான். ஆனா எப்போ அதை புரிந்து கொள்வோம், எப்போ பகவானுடைய தூய பக்தியில் வந்து பகவானோடு இணைத்துக் கொள்வோமோ அப்போ நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போ பகவானுடைய சேவை தான் நமக்கு எல்லாம். எப்படி ஆஞ்சநேயர் கோபப்படுறார், அது ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவாங்க. எப்படின்னா, துளசிதாசருடைய ராமாயண அரங்கேற்றத்துல அனுமார் ஒரு சாதாரண ஒரு கிழவரா வந்து உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கார். துளசிதாசர் சொல்றார் ஒரு கட்டத்துல, சீதா தேவி அசோகவனத்துல இருக்கா, ஆஞ்சநேயர் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய வெண்மையான மலர்களை எல்லாம் பார்த்தார். அந்த தோட்டம் பூத்து குலுங்கிறது, அந்த வெண்மையான வாசனை மலர்களை ஆஞ்சநேயர் பார்த்தார் அப்படின்னு சொல்றார் பௌராணிகர் துளசிதாசர். கதை முடிஞ்சவொடனே இந்த கிழவர் போறார். துளசிதாசர், நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா அந்த பூக்கள் வெள்ளை இல்லை, அது சிவப்பு அப்படின்னு சொல்றார். துளசிதாசர் இல்ல, அது வெள்ளை தான் அப்படிங்கிறார். அப்ப இவர் சொல்ற, நான் தான் அனுமான், அந்த பூக்களை பார்த்ததே நான் தான், நீ எப்படி அது வெள்ளைங்கிற? நான் பார்த்தேன் அது சிவப்பு. அப்போ சரி, நம்ம இதுக்கு விடை காண சீதா தேவி கிட்டே போயிடலாம். ரெண்டு பேருமா சீதா தேவி கிட்ட போறாங்க. சீதா தேவி கிட்ட, அம்மா நீ அசோகவனத்துல இருந்து அந்த மலர்கள் என்ன வர்ணம் சொல்லு பார்க்கலாம். சீதா தேவி எல்லாம் நீல கலரால இருக்கு, சிவப்பும் இல்லை வெள்ளையும் இல்லை, நீளமாச்சு. இது என்ன புது பிரச்சனையா போயிடுது அப்படின்னு. சரி, பகவான்கிட்டயே போகலாம், ராமர்கிட்டயே போய் கேட்கலாம், இது என்ன இந்த மாதிரி 3 விதமா பதில் வருது, நீளமா சிவப்பா வெள்ளையா, இது கரெக்ட்? அப்போ அவர் தீர்ப்பு சொல்றார் பகவான், உண்மையில வெள்ளை தான், துளசிதாசர் சொன்னதுதான் சரி. ஆனா ஆஞ்சநேயர் கோபத்தினால கண்கள் சிவந்திருந்தது, அந்த சிவந்த கண்களால பார்க்கும்போது அந்த பூக்கள் எல்லாமே சிவப்பா அவருக்கு தெரிஞ்சது. சீதா தேவி எப்பவும் என்னுடைய ஞாபகமாகவே இருக்கனால அவளுக்கு அந்த மலர்கள் எல்லாம் நீளமா தெரிஞ்சது. ஆனா துளசிதாசர் சொல்ற வர்ணம் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்ற. அப்போ தன்னுடைய கோபத்தை கூட, அந்த கோபம் என்ன கோபம்? ஆன்மீகமான கோபம், ஸ்தாயி பாவத்துக்கு மேல உண்டாகக்கூடிய வியாபச்சாரி பாவம் சொல்லும். ஸ்தாயி பாவம் சேவக பாவம் ஆஞ்சநேயருக்கு, நித்தியமா பகவானுக்கு சேவகன், அதுதான் ஆத்மாவுடைய நிலைமை. ஒவ்வொரு ஆத்மாவும் பகவானுடைய நித்தியமான சேவகர்கள். அந்த நிலையில் அவர் அந்த கோபத்தை பகவானை சேவிக்க பயன்படுத்துகிறார். அர்ஜுனனும் கூட யுத்தம் செய்யும் பொழுது தன்னுடைய கோபத்தை பகவானுடைய சேவைக்காக பயன்படுத்துகிறார். இப்படி அந்த பாவங்கள் எல்லாமே பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும். அப்போ துறவரம்ங்கிறது நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ துறப்பதற்கு என்ன இருக்கிறது இல்லையா? போட்டு சொல்லுவாங்க, எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி. துறவரம் செய்யறதுக்கு நமக்கு ஒண்ணுமே கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நாம் சொல்வோம், மகாவிஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, க்ஷீரோதக சாய் விஷ்ணு இவங்கெல்லாம் சேர்ந்து சகலத்தையும் படைத்து விட்டார்கள். எல்லாமே அவங்க படைச்சது தான். இந்த உடலும் அவர்கள் படைத்த 84 லட்சம் ஜீவராசிகள்ல ஒண்ணுதான். அந்த உடலை வச்சுண்டு அந்த உடலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சிறு துகளாகிய இந்த ஜீவாத்மா, இது என்னுடையது அது என்னுடையதுன்னு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும்? இந்த எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லையே, இந்த உடலே நமக்கு சொந்தம் இல்லையே. அப்போ வைராக்கியம் எங்கிருந்து வரும்? வைராக்கியத்துக்கு இடம் இல்லை அங்க. அங்க வேண்டியது என்ன? யுக்த வைராக்கியம். யுக்த வைராக்கியம்னு என்ன அர்த்தம்? நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே, எல்லாவற்றிலும் தனக்கு பற்றுதல் இல்லாமல் கிருஷ்ண சம்பந்தப்படுத்தி பார்க்கணும். எல்லாத்தையும் கிருஷ்ணரோடு தொடர்பு படுத்தி, இது கிருஷ்ணருடைய சக்தி, அது கிருஷ்ணருடைய சக்தி, கிருஷ்ணருக்கு பயன்படுத்த வேண்டும். தெருவில் ஒரு மணிப்பர்ஸ் கடந்தா கூட அதை ஒருத்தன் தொடாம போறான், இது என்னோடது இல்லை, அவன் தான் அந்த பால்கு வைராக்கியம். யுக்த வைராக்கியம், இது யாருக்கும் சொந்தமான பொருள், இதை சொந்தக்காரரோட சேர்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றான், அதுதான் பக்தன். ஸோ அந்த விதமாக நம்ம சுற்றிலும் பார்க்கக்கூடிய ஜட வஸ்துக்களா இருக்கலாம், இல்லை உயிருள்ள வஸ்துக்களாக இருக்கலாம், ஸ்தாவர ஜங்கமா எல்லாவற்றையும் பார்த்தாலும் கூட அவற்றுக்குள் இஷ்டதேவ ஸ்பூர்த்தி, அதுல எல்லாம் பக்தன் தன்னுடைய பகவானையே பார்க்கிறான். அந்த விதமாக நாம் இந்த ஜட உலகத்தைச் சேர்ந்த அனைத்தையும், என்னுடைய உடல், என்னுடைய புலன்கள், என்னுடைய ஐஸ்வர்யங்கள், என்னுடைய குடும்ப அங்கத்தினர்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் சகலத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு பார்க்குறான் இல்லையா? அது பேர் யுக்த வைராக்கியம். அப்போ தனக்கு பயன்படுத்தணுங்கிற எண்ணம் அவனுக்கு துளி கூட உண்டாவதில்லை.
இந்த ஃபால்கு வைராக்கியம் செய்பவர்கள் விழுந்து போகிறார்கள். தன்னையே ஜீவன் முக்தர்களாக கருதி கொள்கிறார்கள், ஆனால் விழுந்து போகிறார்கள். ஏன்? அது நிலைக்காது. ஜீவேர ஸ்வரூபோ ஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். கிருஷ்ணருக்கு சேவை செய்வதுதான் ஜீவனுடைய தன்மை. அப்படிங்கும் பொழுது நீங்க சேவை இல்லாம எப்படி இருந்துட முடியும் நித்தியமாக? அதனால் அவர்கள் விழுந்து போகிறார்கள். தன்னை ஜீவனாக புரிந்து கொண்ட பிறகு நாம் அனைத்தையும் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துவதே நம் கடமையாகிறது. அதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர், ஆன்மீக உலகத்திலிருந்து தோன்றியவர், எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தன்னுடைய ஒரு வினாடி கூட அவர் ஓய்வெடுக்கல. அந்த மாதிரி பிரச்சாரம் செய்கிறார். நூல்களை எழுதுகிறார், கோவில்களை திறக்கிறார், பயிற்சி அளிக்கிறார், பக்தர்களுக்கு விக்கிரகங்களை ஸ்தாபிக்கிறார், பற்பல எண்ணற்ற சொற்பொழிவுகளை ஆற்றுகிறார், இரா பகலா பணி செய்கிறார். இதுதான் ஜீவாத்மாவின் தன்மை. பால்கு வைராகியம் கிடையாது. எல்லாவற்றையும் விட்டு துறந்து எனக்கு ஒரு வஸ்திரம் கூட வேண்டாம், நிர்வாணமா இருக்கேன், நான் மரத்தடியில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பது வைராக்கியம் அல்ல. ஒரு பக்தன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனைத்தையும் பகவானுக்கு பயன்படுத்துகிறான். ஒவ்வொரு நொடியிலையும் இது எல்லாம் அவருக்கு சொந்தம் அப்படிங்கிற உணர்வில் இருக்கிறான். எனக்குன்னு சொந்தம் எதுவும் இல்லை, நானே பகவானுக்கு சொந்தம். எப்படி பலி மகாராஜா சரணாகதி பண்றார், 3வது அடியை என் தலையில வச்சிரு, இது வரைக்கும் இது என்னுடைய இதுன்னு நான் நினைச்சிருந்தேன், இது நீ உன் தலையை வைத்து உன்னுடையதாக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மனைவி அதான் சொல்றா, என்னுடைய கணவன் பெரிய பக்தன் போல இருக்கான், ஆனா அவன் ஏதோ தான் உனக்கு தானம் கொடுத்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கான், உனக்கு தானம் கொடுக்க என்ன இருக்கு, சகலமும் உன்னுடைய பொருள் அப்படிங்கும்போது தானம் கொடுக்கிற எண்ணமே தவறு அப்படின்னு தன்னுடைய கணவன் மேல் குறை காண்கிறாள் பலி மகாராஜருடைய மனைவி. ஸோ அந்த விதத்தில் இந்த ஞானத்தை நாம் பெற வேண்டும். எல்லா பொருட்களும் பகவானுடைய சேவைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அந்த சேவையைத்தான் பகவானுடைய அந்தரங்க சக்தி செய்கிறாள். அந்தரங்க சக்தி அந்த பெரிய ஆன்மீக உலகத்தை எரித்து பகவானுக்கு சேவை செய்யணுங்கிற தூய்மையோடு வரக்கூடிய ஜீவாத்மாக்கள் அனைவருக்கும் சேவை வாய்ப்பை தருகிறார். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்று நம்ம தீயினில் தூசாகும் செப்பேரோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் சொல்றது மாதிரி பகவானை பாடுறதை பற்றி தான் ஆண்டாள் திரும்ப திரும்ப சொல்றா. எங்க போனாலும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி இதுதான் நம்ம திருப்பாவை முழுக்க பார்க்கக்கூடிய விஷயங்கள். வைஷ்ணவம் அப்படிங்கிறது ஒன்று தான். அது பலவித வர்ணங்களோடு 4 பரம்பரைகளாக பிரிந்திருந்தாலும் வைஷ்ணவம் அப்படிங்கிறது ஒன்று தான். என்னது? வைஷ்ணவா, எங்கும் நிறைந்த பகவானை நாம் பார்க்கிறோம், எங்கும் பகவானையே பார்க்கிறோம். ஸ்தாவர ஜங்கம தேக்கி நாதேக்கே தார மூர்த்தி சர்வத்திர ஹைபே ஈஷ்ட தேவ ஸ்பூர்த்தி. எந்த பொருள்களை அசைவன அசையாதன எதை பார்த்தாலும் அந்த பொருள்களின் வடிவங்களை பக்தன் காண்பதில்லை, எல்லாவற்றிலும் தன்னுடைய இஷ்ட தேவதையை அவன் பார்க்கிறான். அந்த விதத்துல எல்லாவற்றையும் பகவானாக பார்த்து பகவானுடைய சேவையில் பயன்படுத்தி, அதே சமயம் இதுக்கெல்லாம் அப்பாலாக பகவான் இருக்கிறார் இல்லையா, அந்த பகவானுக்கு சேவையில நாம் ஈடுபட வேண்டுமே தவிர அவரோடு இரண்டர கலப்பது அப்படிங்கிற எண்ணம் நரகத்துக்கு ஒப்பானது. பிரபோதானந்த சரஸ்வதி சொல்றார், கைவல்யம் நரகாயது. கைவல்யம்னா முக்தி, இரண்டற்ற நிலைக்கு பேரு கைவல்யம் அப்படின்னு. இரண்டற்ற நிலை, துவைத்தம் அல்ல அத்வைத்தம். அது என்னங்கிறார்? நரகாயதே, எனக்கு நரகம் போல. அது போல ஒரு பக்தன் எப்பவுமே பகவானை அணுகி அவருடைய சேவகனாக இருக்கவே விரும்புகிறான். அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் எல்லா ஜீவாத்மாக்களையும் அழைச்சிட்டு போறா. தூங்கின்றிருக்கே நீ எல்லாரையும் எழுப்புறா. இந்த விதமாக பிருந்தாவனத்தை தன் இதயத்திற்குள் கொண்டு வருகிறார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்தபடி பிருந்தாவனமாக தன்னை மாற்றுகிறார். சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனத்துக்கு போனோன்னு கிளம்புறார். சன்னியாசம் வாங்கிட்ட உடனே என்ன பண்றார்? நித்யானந்த பிரபு சாமர்த்தியமா அவரை திருப்பி விட்டு அந்த கோப பையங்களை எல்லாம் விட்டு சொல்ல வைக்கிறார், இங்கேதான் இந்த பக்கம் தான் போனோம் பிருந்தாவனம். திருப்பி விடுறார். திருப்பி விட்டா சாந்திப்பூருக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே யமுனா நதி அப்படின்னு குதிக்கிறார் உள்ள சைத்தன்ய மகாபிரபு. குளிச்சா உடனே படகுல அத்வைதாச்சாரியார் வரார் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. சைத்தன்ய மகாபிரபு யமுனா நதின்னு குதிக்கிறார். பிருந்தாவனம் வந்தாச்சு, இதோ யமுனா. யமுனால பார்த்தா அத்வைதாச்சாரியார், அத்வைதா நீ எங்க வந்த பிருந்தாவனத்துக்கு? அவர் சொல்றார், நீங்க சாந்திபூருக்கு வந்திருக்கீங்க மகாபிரபு. அப்போ சாந்திபூரா, இந்த நித்யானந்த பிரபுனை ஏமாத்தின்னு வந்துட்டார் அப்படிங்கிற. இல்ல ஏமாத்தின்லாம் வரல, அந்த பக்கம் யமுனை எப்பவுமே கங்கை யமுனை ஒன்னாயாச்சு. இப்ப நீங்க குளிக்கிற பக்கம் யமுனை, நான் இருக்கிற பக்கம் கங்கை, நீங்க யமுனையில தான் குளிச்சுருக்கீங்க. மற்றபடி
பிருந்தாவனம் உங்களுக்குள்ளேயே இருக்கு. நீங்க எங்க போனாலும் அதுவே பிருந்தாவனம். நீங்க எங்க இருந்தாலும் அதுவே பிருந்தாவனம். ஸோ அந்த விதத்துல தான் நாம் பார்க்கிறோம். பக்தர்கள் எங்கும் பிருந்தாவனத்தை தனக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிருந்தாவனத்தை தான் இங்க ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அனுபவிக்க தருகிறார். எல்லா கோபியர்களையும் அழைச்சிட்டு போறார் பாவை நோன்பு நோற்பதற்காக. நம்மை புறம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும், அகம் தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அதுக்குத்தான் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறா. ஆக நம்மை தூய்மை செய்து கொள்கிறோம், பகவானை அணுகுகிறோம், அங்கு இருக்கக்கூடிய உன்னதமான தொண்டர்கள் எல்லோருடைய சரணாகதியும் பெறுகிறோம். யாரு வாயிற்காப்போன்ல தொடங்கி நந்த கோபர், யசோதா, பலராமர், கிருஷ்ணர், நப்பின்னை எல்லாரையும் நமஸ்காரம் செய்து நாம் பிரார்த்திக்கிறோம். எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயா, நீ அவரை பிரிய ஒப்ப மாட்டாய், அதனால எங்களுக்கு அவருடைய சரணாகதி அடைவதற்கு வசதி செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஸோ இந்த விதமாக நாம் இந்த திருப்பாவை பாட்டை பார்த்தோம். மறுபடியும் ஒரு முறை பாட்டை படிக்கலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் வெற்றென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயா தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கெல்லாம் நன்றி. ஹரே கிருஷ்ணா.